விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துவோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய பரிசுத்தமான தயவும் இந்த நாளில் வெளிப்பட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்பா. இந்த நாளில் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி இந்த அருமையான இந்த இரவு நேரத்தில் இந்த யூடியூப் வழியாய் ஆண்டவரே அனுப்புகிற ஜெபங்கள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவி ஆத்ம சரீரத்தை தொட இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி நம்பும்படி ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நாளில் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் செபிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வசன வார்த்தைகள் 2 ராஜாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தர் எலியாவை பார்த்து சுழல் காற்றிலே பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோடு கூட கீழ் காலிலிருந்து புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோடு கூட கீழ் காலிலிருந்து புறப்பட்டு போனார்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ எங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்லெகேம் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உண்மை விடுகிறதும் இல்லை என்று கர்த்தனின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்லெகேமுக்கு போனார்கள். இருவரும் பெத்லெகேமுக்கு போகிறார். முதலிலே அவர்கள் 2 பேரும் தேவனுடைய பணியை செய்தார்கள். எலியா ஒரு முன் காண்பிப்பாக, ஒரு முன் எடுத்துக்காட்டாக, ஒரு வல்லமை மிக்கும் நிறைவான ஒரு தீர்க்கதரிசி எலியா. எலியாவின் நிமித்தம் கர்த்தர் அவ்வளவு நன்மைகளை செய்தார். எலியாவை போல ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணித்தார். இந்த எலியாவோடு கூட எலிசா ஊழியம் செய்கிறார். எலியாவுக்கு கீழ்ப்படிந்து, எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்ன சொல்லுகிறார் அதற்கு ஏற்றபடி எலிசா தன்னுடைய வாழ்க்கையில தாழ்த்தி எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இப்பொழுது அடுத்தது எரிகோவுக்கு அவர் தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். இப்போ நான் எரிகோவுக்கு நான் போகிறேன், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொன்னார். அப்ப எலிசா சொன்னார், நானும் மோடு கூட வருவேன், நானும் எங்கு போனாலும் கூட வருவேன் என்று சொல்லுகிறார். 3வது யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு நான் உம்மை விடுகிறதும் இல்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். அப்படியே இருவரும் போனார்கள். இருவரும் ஒரு தேவ பந்தத்தில் இருந்தார்கள். இருவரும் தேவனுடைய பரிசுத்த ஐக்கியத்தில் இருந்தார்கள். இருவர்களும் தேவனோடு கூட இணைந்திருந்தார்கள். தேவனையே பற்றி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எலிசா எலியாவை விடுவதில்லை. எங்கு போனால் நான் வருவேன், நீங்க எங்க போனால் நான் அங்கதான் இருப்பேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே நீங்க எங்கெல்லாம் போகிறீங்க நான் வருவேன் என்று எலிசாவும் கூட போனார். அப்படியா இருந்து எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உணர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். 8ஆம் வசனம். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள படுகும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உங்களிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். எலியா செய்த பணியை காட்டிலும், எலியா வாழ்ந்த பரிசுத்தத்தை காட்டிலும், எலியா தேவனோடு கூட இருந்த வாழ்க்கையை காட்டிலும், நான் தேவனோடு கூட இரட்டிப்பான வரங்கள் எனக்கு தேவை. இரட்டிப்பான வாழ்வு, இரட்டிப்பான ஜெபம், இரட்டிப்பான தரிசனம், இரட்டிப்பான வெளிப்பாடுகள், இரட்டிப்பான தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். எனக்கு இரட்டிப்பான ஆவியின் வரம் எனக்கு தர வேண்டும், கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி எலியாவுக்குள் இருந்த
தேவனை நோக்கி எலியாவிடத்துல எலிசா பேசுகிறார். அதற்கு எலிசா, இதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்று சொன்னார். என்னை கண்டால் கிடைக்கும் என்று சொன்னார். ஆனாலும் மனம் சோர்ந்து போகல எலிசாவுக்கு. மனம் பலவீனமாகல. தைரியத்தோடு இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகில் இதோ அக்கினி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்தது, இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு மனுஷன் வியாதி இல்லாம பரலோகத்துக்கு போகிறார். ஒரு மனுஷன் பிரச்சனை இல்லாம பரலோகத்துக்கு போகிறார். எப்படி போக முடியும் பரலோகத்துக்கு? எப்படி தேவ ராஜ்யத்துக்கு செல்ல முடியும்? தேவ ராஜ்யம் எப்படி நமக்கு திறந்திருக்கும்? தேவ பரலோகம் நமக்கு எப்படி அனுமதி இருந்திருக்கும்? எலியா தேவனோடு கூட அந்த அளவுக்கு ஒப்புரவாய் ஜெபித்தார். எலியா தேவனோடு கூட பரிசுத்த வாழ்க்கையாய் வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் ஆளும்படி தன்னை கொடுத்தார். எலியா தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தபடினார். தேவன் எலியாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் செபிக்கும்படியான அந்த பரிசுத்த உணர்வை தேவனாகிய கர்த்தரை எலியாவுக்கு கொடுத்தார். எலியா மேல தேவன் ஒரு அக்கறை வைத்திருந்தார். எலியா மேல தேவன் ஒரு பிரியம் வைத்திருந்தார். எலியாவுக்குள் தேவ விசேஷமான ஜெபங்களும் விசேஷமான வரங்களும் விசேஷமான அபிஷேகங்களும் எலியாவுக்குள் இருந்தது. எலியாவை முற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எலியாவை முற்றிலும் பரிசுத்தமாக்கினார். எலியாவுக்குள் விசேஷமான தைரியம் இருந்தது. எலியாவுக்குள் விசேஷமான அற்புதம் இருந்தது. எலியாவுக்குள் விசேஷமான பலன் இருந்தது. விசேஷமான உண்மை இருந்தது. விசேஷமான வாழ்க்கை தேவனுக்கு மாத்திரம் அர்ப்பணித்தார். எலியாவுக்கு எத்தனையோ சூழ்நிலை வந்தது. அவை பாராம உருவாக்கினவரை பார்த்தார், உண்டாக்கினவரை பார்த்தார், ஆசீர்வதித்தவரை பார்த்தார், அழைத்தவரை பார்த்தார், பரிசுத்தமாக்கினவரை பார்த்தார். இப்பொழுது அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போனார். ஒரு பரலோகத்துக்கு போக வேண்டுமா இருந்தால், ஒரு தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டுமா இருந்தால், ஒரு தேவனுடைய பரிசுத்த கூடாரத்துக்கு போக வேண்டுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை எத்தனை உண்மையா இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி உத்தமமாய் இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்பணும். நம்முடைய பரிசுத்தம் தேவன் நம்பணும். நம்முடைய உண்மை தேவன் நம்பணும். நம்முடைய உத்தமத்தை தேவன் நம்பணும். வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்பணும். அப்பொழுதுதான் அவரோடு கூட ஒப்புரவாகும்படி செய்வார். அவரோடு கூட இணைந்திருக்கும்படி செய்வார். அவரோடு ராஜ்யத்துக்கு போகும்படி அனுமதிப்பார். என்னொரு பாக்கியம்! எலியாவுக்கு மிக பெரிய பாக்கியம் கிடைத்தது. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நோயில எடுக்கல, வியாதியில எடுக்கல, பிரச்சனையில எடுக்கல, போராட்டத்தில் எடுக்கல, எதிர்ப்பு எடுக்கல. அவர் பரிசுத்தம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் வாழ்ந்த உண்மை எடுத்துக்கொண்டது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் கீழ்ப்படிதல் எடுத்துக்கொண்டது. அவர் கர்த்தரையே நம்பியிருந்தபடினால் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவர் வாழ்ந்த பரிசுத்தம் அவருக்கு துணையா இருந்தது. எலியா வாழ்ந்த உண்மை, எலியா வாழ்ந்த பரிசுத்த நம்பிக்கை அவருக்கு இந்த பூமியில பாதுகாப்பா இருந்தது. இந்த பூமியில துணையா இருந்தது. அவருக்கு பரலோகத்துக்கு போகும்படியான பரிசுத்த வல்லமை கிடைத்தது. தேவ சமூகத்துக்கு போகும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த அளவுக்கு தேவனோடு கூட பரிசுத்தத்துல உறுதியா இருந்தார். தளர்ந்து போகல, சோர்ந்து போகல, பலவீனமாகல. எந்த நேரத்திலும் கர்த்தரோடு கூட புலம்பல, கர்த்தரோடு கூட குறை பேசல, கர்த்தரை குற்றப்படுத்தல. கர்த்தரை மாத்திரம் நம்பினார்.
கர்த்தருடைய வழியை மாத்திரம் நம்பினார். கர்த்தர் நடத்த வேண்டிய விதத்தை மாத்திரம் நம்பினார். கர்த்தரோடு கூட எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்பினார். கர்த்தரோடு கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழும்படி தன்னை கொடுத்தார். கர்த்தர் உண்மையாய் நடத்தினார், பரிசுத்தமாய் நடத்தினார், பாதுகாப்பாய் நடத்தினார், அன்பிலே நடத்தினார், உண்மையிலே நடத்தினார். இந்த எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரிசுத்த ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். அதை எலிஷா கண்ட பிறகு, என் தகப்பனே இஸ்ரவேல் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப எலிஷா, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்புகிறார். ஐயோ, நான் எலியா கூட இருக்கும் பொழுது தேவனோடு கூட இருந்தனே, இப்ப எலியா போய்விட்டாரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இரட்டிப்பான வர வேண்டும் என்று சொன்னனே, நீ என்னை கண்டால் மாத்திரம் கிடைக்கும் என்று சொல்லி போயிட்டாரே என்று எலிசா புலம்பிக் கொண்டிருந்தார். எலிசா வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். எலிசா கதறிக்கொண்டிருந்தார். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டாக துண்டாக கிழித்தான். தன் வஸ்திரத்தை கிழித்தார். ஐயோ, போயிட்டாரே, நான் என்ன பண்றது சொல்லி வேதனை. எலியா போயிட்டாரே, கூட இருக்கும்போது அந்த பிரசனத்தோடு இருந்தனே, அவருடைய சத்தியத்தில் இருந்தனே, அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தையை நம்பினே, இப்ப அவர் போயிட்டானே என்று புலம்பினார். இவையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். எலியாக்குள் இருந்த தேவனாகிய கர்த்தர் அந்த எலிஷாவை பார்க்கிறார். எலிஷாவுடைய தாகத்தையும் ஏழையும் புலம்பலையும் பார்க்கிறார். எலியாவுடைய இரட்டிப்பான வரங்கள் வேண்டும் என்று எலிஷா கேட்டாரே, இவைகள் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார். இப்போ எலிஷாவுக்கு ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து ஷால் கீழே விழுந்தது. அதை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனுடைய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார். எலியா மேல் இருந்த சால்வை, எலியா மேல் இருந்த பரிசுத்த சால்வை, எலியா மேல் இருந்த ஆசீர்வாதமான சால்வை, எலியாக்குள் இருந்த தூய்மையான சால்வை, எலியாக்குள் இருந்த அற்புதமான சால்வை, அந்த இடத்துல அவைகள் எலியாவின் மேல் இருந்த சால்வை கீழே விழுந்து சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானை கரையிலே அடித்தார். எலியாக்குள் இருந்த சால்வை கீழே விழுந்தது. எலியா அதை எடுத்துக்கொண்டார். இந்த எலிசா எடுத்துக்கொண்டார். எலியா மேல் இருந்த சால்வை எலிசா எடுத்துக்கொண்டார். அந்த எலிசா எப்படி தேவனாகிய கர்த்தர் அறிந்து கொண்டார் என்று சொன்னார். அவர் மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். மாடுகளை தோட்டத்தில் வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது எலியா போகிறார். எலியாக்குள்ள இருந்த ஷால்வை மேலே போடுகிறார். அதுக்குள்ள இருந்த வல்லமை எலிசாக்குள்ள இறங்கினது. உடனே தன் தேவ சமுத்திரம் வரும்படி தன் தாய் தகப்பனை முத்தம் செய்து நான் வருகிறேன் என்று உத்தரவு கேட்டார். உடனே போய் வா, நான் காத்திருப்பேன் என்று எலியா சொன்னார். கீழ்ப்படிந்தார், வந்தார். இன்றைக்கும் அதே சால்வை எலியா மேல் இருந்த சால்வை எலிசா எடுத்து யோர்தானை எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தாவே எங்கே, எலியாவின் கர்த்தாவே நீங்க எங்க இருக்கிறீங்க என்று எலிசா கேட்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப நீங்க எங்க போயிட்டீங்க? எலியாவை எடுத்துக்கொண்டீங்க. இப்ப நான் இந்த பூமியில இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை காணணும், நான் உங்களோடு கூட இருக்கணும். எனக்கு ஒரு இரட்டிப்பான வரம் தேவை, இரட்டிப்பான வல்லமை தேவை. நானும் எலியாவை போல இரட்டிப்பான அபிஷேகத்துல நிரம்பி இந்த பூமியில நானும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளையா மாறணும். என்னையும் பயன்படுத்துங்க, என்னையும் உருவாக்குங்க, என்னையும் உடைய சித்தத்தின்படி நடத்துங்க, என்னையும் உடைய விருப்பத்தின்படி நடத்துங்க. என் மாம்ச சுயங்கள்லாம் மறையணும். என்னுடைய உலக இன்பங்கள்லாம் மறையணும். உலகத்துக்குரிய காரியங்களும் உலகத்துக்குரிய ஆசைகளும் உலகத்துக்குரிய கொல்ல இன்பத்தையும் என்னை விட்டு விலகணும். இப்பொழுது நான் கர்த்தரோடு கூட நான் வரணும். இப்பொழுது எனக்கு இரட்டிப்பான வரம் தேவை ஆண்டவரே. உங்க ஊழியத்தை செய்யணும்.
உங்க சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்கணும். உங்க சத்தியத்தை எனக்கு எப்படி எலியா சால்வை போடும்போது தேவ பிரசனம் எனக்குள்ள இறங்கி தேவனோடு கூட வரும்படி எனக்கு தேவன் ஆசீர்வதித்தீரோ, இப்பொழுது நானும் ஜனங்களுக்கு சத்தியங்களை போதிக்க வேண்டும். இப்பொழுது நானும் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் இப்படியாக வார்த்தை சொல்கிறது. 20 நாளில மன விருப்பத்தை அவர் தந்துள்ளுகிற தேவன். மன விருப்பத்தை, எலிசாவுடைய மன விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். எலிசாவுடைய மன விருப்பத்தை கேட்கிற கர்த்தர் பார்க்கிறார். இப்போ அந்த சால்வை எடுத்து அவை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தாவே எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார். இப்ப அந்த சால்வையை பிழிந்து யோர்தான் அடித்தார், 2 பிளந்தது, இக்கரைக்கு வந்தார். இப்பொழுது நம்பிக்கை வந்தது. எலிசாவுக்கு ஆசீர்வாதம் வந்தது. எலிசா மேல் விசேஷமான வல்லமை வந்தது. எலிசா மேல் இரட்டிப்பான வரம் வந்தது. இப்பொழுது தன் வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுத்தான். தன்னுடைய பரிசுத்தத்தை தேவனுக்கு என்று கொடுத்தான். வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவனுக்கு என்று தன்னை கொடுத்தான். எலிசா மேல விசேஷமான வல்லமை, எலிசா மேல விசேஷமான வல்லமை, விசேஷமான பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எலிசா மேல இறங்கினார். எலிசா மேல வல்லமை இறங்கினது. ஆண்டவராகிய கர்த்தருடைய நாம மகிமைப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் இந்த வேலையில, இந்த பார்த்து கொண்டிருக்கிற வேலையில, இந்த நிமிஷத்துல இந்த வசனத்தை ஜெபத்தை கேட்கிற உங்க மேலேயும் எலிசா மேல் இறங்கின இரட்டிப்பான வரங்களை தரப்போகிறார். இரட்டிப்பான அபிஷேகத்தை தரப்போகிறார். இரட்டிப்பான ஜெபத்தை தரப்போகிறார். பூமிக்குரிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க கர்த்தரை நம்பும் பொழுதும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும், அவரை பற்றி சார்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் பரிசுத்தமாக்குவார். இப்பொழுதே இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட ஒப்புரவாங்க. எப்படி எலியாக்குள் இருந்த அந்த சால்வையை எலிசா மேல போடும்போது தேவ வல்லமை எலிசாக்குள்ள இறங்கினது. எலிசா தேவனை காணும்படி செய்தார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மேல் இருந்த அந்த சால்வை விழுந்து அவர் யோர்தானை எடுத்து அடித்தார். 2 பிளந்தது. கர்த்தருடைய விசுவாசம் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்தம் வந்தது. கர்த்தருடைய வல்லமை வந்தது. கர்த்தருடைய ஆவில நிரம்பினார். இப்ப இரட்டிப்பான பரிசுத்த வல்லமை அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்யும்படி கர்த்தர் செய்தார். என் தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வருகிறது. உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வருகிறது. கர்த்தர் உங்களையும் தொடுகிறார். இப்பொழுதே உங்களை பரிசுத்தமாக்குகிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜெபத்தையே கேளுங்க. இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் உங்களை முற்றிலும் எலிசாவை போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எலியா மேல இருந்த சால்வை, எலியா மேல இருந்த சால்வை எலிசா மேல இருந்து வல்லம் இறங்கினது போல இன்னைக்கு கர்த்தர் வசனம் என்கிற பரிசுத்த சால்வை உங்க மேல வைக்கிறார். உங்க மேல வைக்கிறார். வார்த்தை உங்களுக்குள் வருகிறது. பரிசுத்தம் உங்களுக்குள்ள வருகிறது. சத்தியம் உங்களுக்குள்ள வருகிறது. தேவ திட்டம் உங்களுக்குள்ள வருகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய சமுத்திரம் நெருங்குங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சமுத்திரம் நெருங்குங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சமுத்திரம் நெருங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ குழந்தைகளே, இந்த ஜெபத்தை பாருங்க. என் அன்பு தேவ குடும்பங்களே, இந்த ஜெபத்தை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். இந்த பூமியில ஒரே நம்பிக்கை, இந்த பூமியில ஒரே ஒரு பரிசுத்தம், இந்த பூமியில ஒரே ஒரு பரலோகம், இந்த பூமியில ஒரே ஒரு உண்மை, அது கர்த்தர் மாத்திரம்தான். அது கர்த்தரோடு கூட சார்ந்திருப்பது மாத்திரம்தான். அது கர்த்தரோடு கூட பற்றி கொண்டிருப்பது மாத்திரம்தான். அது கர்த்தரோடு கூட இணைந்திருப்பது மாத்திரம்தான். இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க போகிறார். ஹல்லேலூயா ரிஷந்தரி கலபா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையாய் பலன் வரும்.
இலச்சைக்கு பதிலாக தங்கள் பரக்கத்தில் சந்தோஷம் வருவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரமும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுள்ள வரும் என்று சொல்லி ஏசாயா 61:7 வாசிக்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டதனையாய் பலன் வரும். இன்றைக்கே உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வரப்போகிறது. எலியா கேட்டார், உனக்கு என்ன வேணும் எலிசாவே, நீ கேளு என்று கேட்டார். எனக்கு இரட்டிப்பான வரம் தேவை, எனக்கு இரட்டிப்பான வல்லமை தேவை. இன்றைக்கே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று யோவான் 14:14 தேவன் சொல்லி இருக்கிறார். எதை கேட்டாலும் நான் தருவேன், எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு பரிசுத்தமுள்ள தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க, இன்றைக்கே உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தின் சபத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உங்களுக்காய் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். இதோ என் உள்ளம் கையில் நான் உங்களை வரைந்து இருக்கிறேன். உங்களுக்காக புதிய ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறேன், பரிசுத்தமான வல்லமை வைத்து இருக்கிறேன். இப்பொழுதே ஹல்லேலூயா ரிஷந்தரி கலபலாந்துரி கரபா கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. எலியாசு மேல் இறங்கின வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க மேல எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் ஆசீர்வதி தாங்கும், பலப்படுத்தும், பரிசுத்தமாக்கும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.